நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். இரண்டாவது, இந்த நாட்களிலே வியாதி எக்கச்சக்கமான ஆட்களுக்கு இருக்கு. அதுவும் தீராத வியாதி நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? இந்த நிலையில கிறிஸ்தவர்களாகிய நாமளும் அற்புத கூட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம். கூட்டங்கள் நடத்துவது தவறு என்று சொல்லி நான் சொல்லவில்லை, நடத்த வேண்டும். அற்புத கூட்டங்கள் நடத்த வேண்டும். கூட்டங்களுக்கு நிறைய வியாதிஸ்தர்களை கொண்டு தூக்கி கொண்டு வருகிறார்கள். வரும் பொழுது எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், இந்த பிரசங்கியார் இன்னைக்கு என் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டாருன்னா வியாதியெல்லாம் என்னை விட்டு போயிடும். போகவும் செய்யும், போகாமலும் இருக்கும். சரியா? எல்லாம் போயிடும்னு ஏற்றுக்கிட முடியாது. பைபிளில் அதுக்கு ஆதாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் சுகமாக்கினார்? நிறைய பேரை சுகமாக்கினார் இல்லையா? கூட்டமாக சுகமாக்கினார் இல்லையா? அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்காவை கொண்டு சொல்கிறார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 27வது வசனம். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவரும் சுகமாக்கப்படவில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த ஜனங்களுக்கு தீர்க்கமாக சொல்கிறார். டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் தூத்துக்குடியில் 3 நாள் 4 நாள் பீச்சிங் போட்டிருந்தாரு. நானும் அதில் வாலண்டியராக சேர்த்துக் கொள்ளப்பட்டேன். நிறைய கூட்டம் வந்தது, நிறைய வியாதிக்காரங்க வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் சாட்சி சொன்னாங்க. யாரையாவது சுகமாச்சு, வியாதி சுகமாச்சு, இந்த பிசாசு ஓடிடுச்சு, அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. நான் இப்போ ஹார்பரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹார்பருக்கு வேலைக்கு மறுநாள் நான் போவேன். 3வது நாள் லஞ்சை வரல, எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருப்போம். சாப்பிட்டுட்டு என்னை சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டாங்க. வாரம் பிரசங்கர் வாரம் அப்படின்ட்டாங்க. நானும் போய் உட்காந்துக்கிட்டேன். கேட்டாங்க, ஐயா இத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சு, இவ்வளவு லைட்டு போட்டு, இவ்வளவு பெரிய மேடையை போட்டு, இவ்வளவு பவர் ஹவுஸ் எல்லாம் வச்சு லட்சமா செலவழிச்சு இந்த கூட்டத்தை நான்லாம் நடத்துறீங்களே ஐயா. செலவழிக்கிறதுக்கே வழி இல்லாம, டாக்டருக்கே பணம் கொடுக்க வழி இல்லாம இந்த ஜிஹெச்ல எத்தனை பேர் படுத்து கிடக்கான். இவர் அங்க வந்து ஒரு ஜபம் பண்ண சொல்ல வேண்டியதானே எல்லா வியாதிக்காரங்களுக்கும். உடனே எல்லாரும் சுகமாகி போயிடுவாங்கல்ல. ஆஸ்பத்திரி ஃப்ரீயாயிரும், மக்களும் சுகமாயிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு கிண்டல் அடிச்சாங்க. இன்னைக்கும் கிண்டல் அடிக்காங்க. அன்னைக்கு மட்டும் அடிக்கல, இன்னைக்கும் கிண்டல் அடிக்க. யூடியூப்ல பாருங்க, தீக்கா கட்சிக்காரங்க நிறைய இந்த மாதிரி காரியங்களை தொட்டு பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து திட்டமாக சொல்லுகிறார், ஒரே ஒரு நாகமானை அன்றி மற்ற யாரும் சுகமாகவில்லை. ஏன்? அது என்ன நியாயம்? இன்னொரு காட்சி சொல்றேன் உங்களுக்கு. அப்படி வச்சுக்கோங்க, நாகமான மனசுல வச்சுக்கோங்க. லூக்கா 4:27 மனசுல வச்சுக்கோங்க. யோவான் 5வது அதிகாரம் 1-9 வசனம் இருக்குது. அதை முடிச்சு உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் சொல்லல. 5வது வசனத்தை வாசிங்க. 38 வருடமையா வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இயேசு அவனை கண்டு வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு எத்தனை வருஷமாக சுகமா கிடைக்கவனை பத்தி பேசுறாரு. அது ஒருத்தன் தான் பெருசா கொடுத்துட்டு சுகமில்லாம கிடந்தானா? நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்க போற எல்லா வியாதிக்காரங்களும் சுகம் ஆயிடுவாங்க. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன அந்த பெதஸ்தா கூடத்திலே பல மக்கள் அங்கு சுகவீனமாக கிடந்தார்கள். ஆனால் இயேசு ஒரே ஒரு மனிதரை மட்டும்தான் சந்தித்து பேசி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். மற்ற பேர் திரும்பி கூட என்ன செய்யல, பார்க்கல. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
வியாதி வந்துருச்சுன்னா இயேசு கிறிஸ்துவோட தழும்புகளால் நான் குணமாகுகிறேன் என்ற வசனத்தை மனதிலே கொண்டு அதை விசுவாசித்து ஜெபிப்பது நல்லது. ஜெபிக்க வேண்டும். விசுவாசிக்கிற உனக்கு அது ஆகும். ஆகாமல் போனாலும் எனக்கு ஏன் அப்படி நடக்கவில்லை என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. ஏனென்று சொன்னால் அவருக்கு சித்தமானவைகளை மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு செய்வார். பாருங்க, என் கூட ஊழியர் செய்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், வேற காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலை. என் கூட ஊழியர் செய்த ஊழியர்களுக்கு உட்பட்ட ஊழியர்களும் எனக்கு பின்பு தோன்றிய பல ஊழியர்களும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு. ஆனால் நான் ஊழியம் ஆரம்பிக்கும் போது எந்த பொருளாதார நிலையோடு போதும் என்கிற மனதோடு அன்றுள்ள தேவைகளை சந்திக்கும்படியான பொருளாதாரத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தேனோ 80வது வருடத்திலிருந்து 2026வது வருடம் மட்டிலும் அப்படியே தான் இருக்கு. பிழைக்க தெரியாத மனுஷன் இல்லை, பிழைக்க தெரியும். வேத வசனம் என்ன சொல்கிறது? போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். 75வது ஆண்டிலே வேலைக்கு சேர்ந்தேன். அதிலிருந்து 2013வது ஆண்டிலே வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆனேன். அது மட்டிலும் எனக்கு வருகிற சம்பளத்தில் எந்த ஸ்டாண்டர்டில் என் குடும்பத்தை வழிநடத்த முடியுமோ, எந்த ஸ்டாண்டர்டில் என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் என் குடும்பத்தை நடத்தினேன். அந்த வருமானத்தில் தான் மாதந்தோறும் கணக்கிட்டு ஒரு பங்கை பிள்ளைகளுக்கு என்று பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்கு என்று சேர்த்து வைத்தேன். அதற்கு மேல் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியாகவும் தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன், ஒரு பைசாவும் நான் எடுத்து சேர்த்து வைத்தது இல்லை. நான் வேலை பார்த்த அலுவலகத்திலே லஞ்சம் வாங்குவதாக இருந்தால் ஒரு நாளைக்கு குறைந்தது 3000 ரூபாய் லஞ்சம் கிடைக்கும். எத்தனை வருஷம் அனுபவத்திற்குன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 1 கோடியை தாண்டிடும் லஞ்ச ரூபா மட்டும். ஒருவர் இடத்திலும் நான் லஞ்சம் வாங்கினது கிடையாது. இன்று மட்டும் ஆண்டு நான் மகிழ்ச்சியாக சொல்கிறேன், என்னுடைய கருத்திலே என்னுடைய தேவைக்கு போக மீதியாக எதுவும் கிடையாது. நானே என் மனைவியை சேர்த்தா அடக்கம் பண்ற வரைக்கும் எவ்வளவு ஆகுமோ அது வரைக்கும் பணம் தான் என் கையில பேங்க்ல நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல நான் துட்டி சேர்த்ததே கிடையாது. இன்னும் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், 80வது ஆண்டிலே முழுநேர ஊழியத்தை செய்வதற்கு முற்பட்டேன். கன்வென்ஷனுக்கு போவேன், ரிட்ரீட்டுக்கு போவேன், உபவாச கூட்டத்திற்கு போவேன், ஆன்லைன் பிரேயருக்கு போவேன். எங்கே போனாலும் போகிற இடங்களிலெல்லாம் பல ஆயிரங்களை கவரிலே வைத்து கொண்டு வருவார்கள், கொடுப்பார்கள். ஒரு இடத்திலும் ஒரு 100 ரூபாய் கூட காணிக்கையாக நான் வாங்கினது கிடையவே கிடையாது. என்னுடைய சம்பளத்தை கொண்டு ஊழியம் செய்தேன். என்னுடைய சம்பளத்தை கொண்டு என்னுடைய டிராவலிங் காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்தேன். ஆண்டவர் எனக்கு இது மட்டிலும் ஒன்றிலும் குறை வைக்கவே இல்லை. என் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பதற்கு வேண்டிய பணத்தை எனக்கு கொடுத்தார். என் பிள்ளைகளை நல்ல இடங்களில் திருமணம் செய்து கொடுப்பதற்கு வேண்டிய உதவியை எனக்கு கர்த்தர் செய்தார். எந்த குறையையும் இன்று மட்டிலும் எங்களுக்கு தேவன் வைத்தது கிடையவே கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு நீங்கள், விசுவாசத்தோடு நீங்கள் வியாதியில இருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வியாதிகளை சுகமாக்குவார். எப்படி? அவருக்கு சித்தமானார். எனக்கு நிறைய வியாதி சுகமாக இருக்கு பார்த்துக்கோங்க. ஜெபம் பண்ணி டாக்டர்கிட்டே போகணும். மேக்சிமம் டாக்டர்கிட்ட போக மாட்டேன். என்னால் தாங்க முடியாத நல்லா வந்தால் தான் டாக்டர்கிட்ட போவேன். நிறைய நோய்கள் எனக்கு சுகமாக இருக்கு, தாங்க முடியாத வியாதிகள்லாம். ஆனால் சுகர்னு ஒரு வியாதி வந்தது, இன்னும் சுகமாக இல்லை. இந்த வியாதிக்காகவும் எத்தனையோ வருஷங்களா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஆகல? அப்ப ஜெபம் கேட்கப்படலையா? பலவீனத்தின் மத்தியிலும்
சுகர் என்னை வதக்கி வாட்டினாலும், சுகர் நரம்புகளை எல்லாம் பலவீனப்படுத்தி இருந்தாலும், சுகர் என்னுடைய குரல்களை எல்லாம் நெறித்தாலும், தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது எல்லா வியாதிகளும் என்னை விட்டு ஓடுகிறது. அல்லேலூயா. அது தேவன் செய்கிற அற்புதம். எனக்கு நோயே போன மாதிரியா யோசிக்காதீங்க. உங்களுடைய பலவீனத்திலே இயேசு கிறிஸ்துவின் பலன் பூரணமாக விளங்கும். அதுதான் தேவன் உங்களுக்கு செய்கிற அற்புதம். வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டு உங்களை விட்டு நீக்குவார். அந்த மனுஷன், அந்த 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடந்த மனிதனை இயேசு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போய் என்று சொன்னால் விசுவாசித்தான். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். வியாதி சுகமான அதே இயேசு இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். அவருடைய சித்தப்படி, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கும் ஆண்டவர் வியாதிகளில் இருந்த அற்புதத்தை, சுகத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, பல நெருக்கங்களின் மத்தியிலே வாழ்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் யவீரு என்கிற மனுஷன். மார்க் 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு யவீரு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, ஐயா, என் வீட்டிலே வந்து என் மகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். இயேசு கிறிஸ்து நேசிச்சாரு. ஜபி, சரி போவோம்னு சொல்லி கரெக்டாரு. போற வழியில ஒரு என்ட்ரன்ஸ். நம்ம எத்தனை வருஷமா குடும்ப பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? பல வருஷங்கள் இல்லையா? நடக்கிற மாதிரி தெரியும், ஆனா என்ன செய்யாது, நடக்காது. வேலை கிடைக்க மாதிரி தெரியும், ஆனா என்ன செய்யாது, வேலை கிடைக்காது. நல்லா தான் இன்டர்வியூ பண்ணிக்க தான் கட்டாயம் எனக்கு என்ன செஞ்சிடும், வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி காத்திருப்போம். என்ன செய்யாது, வேலை கிடைக்காது. எத்தனையோ மாப்பிள்ளைய மகளுக்கு பார்த்தேயா, எல்லா மாப்பிள்ளையும் தட்டி போச்சு. ஆனால் இப்போ நாங்கள் பார்த்துருக்கிற மாப்பிள்ளை நிச்சயமாக முடிஞ்சிருந்துன்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாப்பிள்ளைய நினைச்சிட்டு போயிடுவாரு, அந்த பொண்ணை நினைச்சிட்டு போயிடும், தட்டிட்டு போயிடும். இப்படி எல்லாமே நடக்கிறாமல் இருக்கும், நடக்காம போயிடும். ஆனால் நினைச்சுக்கிட்டு இருப்போம். யவீரும் அப்படிதான் வந்து கேட்டாரு. இயேசு கிறிஸ்து நன்மை செய்ய முடியும் நினைச்சாரு, கரெக்டாரு. யவீர் கூட கரெக்டாரு. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்க விசுவாசத்தை கண்டு இயேசு உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஆயத்தமாகி விடுகிறார். அவர் ஆயத்தமாகி புறப்பட்டு வரும்போது இடையில இன்னொரு ஸ்திரீ பெரும்பாடு படுறையா அப்படின்னு சொல்லி அப்படி வஸ்திரத்தின் ஓரத்து போய் நின்றா, தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, சுகமாயிருச்சு. உடனே ஏசு என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் நின்றுட்டாரு. என்ன தொட்டது யாரு? சீசர்கள் என்ன சொன்னாங்க, இன்னையா பைத்தியரத்தனமா கழுவி வைக்கிறது, எத்தனை பேர் நெருக்கிக்கிட்டு வராங்க, இல்லை யாரும் தொட்டாலும் போய் நாங்கள் என்ன கேமரா, அது சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம் அப்படிலாம் யாருமே என்ன செய்யலை, கேட்க முடியல. ஆனால் ஏசு என்னை தொட்டது அவரிடத்திலிருந்து சுகமளிக்கிற வல்லமை புறப்பட்டு சென்றதை அவர் அறிந்தார், கேட்டார். அந்த ஸ்திரீ பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் இனிமேலும் மறைந்திருக்க முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொன்னார், ஐயா நான் தான் தொட்டேன், சுகமானேன். தேவனுடைய நாமம் நிச்சயப்பட்டது, மகிமைப்பட்டது. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற வேளையில யவீருடைய வீட்டிலிருந்து ஒரு வேலைக்காரர் ஓடி வர்ற. வாசிங்க மார்க் 5வது அதிகாரம் 35வது வசனம். உங்களுடைய குமாரத்தை மடித்து போனாயா, இன்னுமே ஏன் போதகரை போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற? வேலை நின்றுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ நெருக்கம் எப்படி இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? வந்தாச்சு, சொல்லியாச்சு, அற்புதத்தை செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து என் கூடவும் பெறட்டும் வந்துட்டாரு. படுவாய் மனுஷி குறுக்க விழுந்து கெடுத்து என் பிள்ளைய சாகடிச்சிட்டாள அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல, புலம்ப. செய்தி வருது காதுல,
இயேசு கிறிஸ்துவும் இந்த செய்தியை கேட்கிறார். கேட்ட உடனே எதிர்பார்த்து என்ன சொல்றோம்? 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றார். இந்த சூழ்நிலை விசுவாசம் இருக்க முடியுமா? தவிடுபடியே தான் ஆகும். அதை அறிந்த இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், யவீருவே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா. அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போகும். குடும்பத்தினுடைய சூழ்நிலை எல்லாம் தவிடுபடியாகி போயிடும். இன்னும் அவ்வளவுதான். இனிமே நாங்க தப்பி பிழைகிறதுக்கு வழியே இல்லை. எல்லா கதவுகளும் அடிபட்டு விட்டது. எப்படி ஐயா, எப்படி ஐயா? இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. நொறுங்கி போன நிலையிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, தவிடுபடியான நிலையிலே நீ விசுவாசம் உள்ளவனாயிருந்தால் அற்புதத்தை காண்பாய். 41வது 42வது வாசியுங்கள். தலித்தா பூமி. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தால் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். உலர்ந்து போன எதிரு 38 வருஷமாய் வியாதியை கிடந்த உலர்ந்து போன ஒரு மனிதன், கடன் தொல்லையிலே சிக்குண்டு உலர்ந்து போன ஒரு மனுஷி, எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, தழைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் முடிந்து போனது. 1975வது ஆண்டு முதல் 79வது ஆண்டு மட்டிலும் கொடிய வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர். என் வீட்டார், என் உடன் பிறந்தவர்கள், வசதி படைத்தவர்கள், நாளாரும் எல்லாரும் அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்களாம், செல்வினுடைய லைஃப் முடிந்தது, இனிமேல் அவன் எழுந்து வருவதற்கு வாய்ப்பே. I am telling the fact, I am not telling lie. நான் கவனித்துக் கொள்கிறேன். அப்படித்தான் குடும்பத்தார் எல்லாரும் பேசிக் கொண்டார்களா. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு உபத்திரவங்கள். வேலையிலே நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கவில்லை. 2 பிள்ளைகள், வாழ்வதற்கே வழி இல்லை. ஆண்டோடைய கிருபையினாலே யாரிடத்திலும் போய் காசு தாங்கன்னு கூட பிறந்தவர்கிட்ட கேட்கல, அண்ணன்கிட்டையும் கேட்கல, அக்கா கிட்டையும் போய் கேட்கல. தேவனுடைய சமூகத்தை மட்டும் நாடினோம். நிரந்தரமான அரசாங்க வேலையை கொடுத்தார், நிரந்தரமான ஊதியத்தை கொடுத்தார். ஆண்டவருக்காக சாட்சியோடு வாழ்வதற்கு கிருபை செய்தார். எவ்வளவு காலங்கள் நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு விசுவாசியுங்கள். இன்று உங்களுக்கு அற்புதத்தை செய்வது அவருடைய சித்தமாக இருக்குமே என்று சொன்னார். நீங்கள் விரும்பி வந்திருக்கிற அற்புதங்களை நிச்சயமாக இந்த ஆராதனை முடிந்து போகும் பொழுது பெற்றுக்கொண்டு செல்வீர்கள் என்று இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். உணர்ந்த எலும்புகளோடு இருக்கிற உங்களை உயிரிழைய செய்கிறவர். பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக இயேசு உங்களை உயிரிழை செய்வார். நிச்சயமாக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இயேசு உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அவருடைய வருகையிலே நீங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும்படியா பரிசுத்தத்தோடு உங்களை காத்துக் கொள்வார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், நம்மோடு கூட உதவி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மத்தியிலும் இருக்கிறார். 2 பேர் 3 பேர் இயேசுவின் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். He is moving among us. He knows your all hearts. He knows your all thinkings. He knows your all demands. பயப்படாதே, பயப்படாதே. இயேசு உனக்காக பெரிய காரியத்தை செய்வார். கடன்
பாரத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் முயற்சியோடு ஒரு தொழிலை செய்யுங்கள். இயேசு அதை 30, 60, 100 மாற்றுவார். கடன் தொல்லைகளை மாற்றுவார். வியாதியோடு இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி விசுவாசத்தோடு பாருங்கள். 38 வருஷமாய் வியாதியோடு கிடந்த அவனுக்கு இறங்கின கர்த்தர் உங்களுக்கும் இறங்குவார். விரும்பபடி உங்களுக்கு சுகம் தருவார். உங்களை ஆசீர்வதிப்பார். நெருக்கம் ஐயா, பிள்ளைகளால் நெருக்கம், கணவனால் நெருக்கம், மனைவியால் நெருக்கம், உறவினர்களால் நெருக்கம் தாங்க முடியவில்லை. I cannot tackle. I cannot tolerate. Look at the Lord Jesus Christ. இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இப்பொழுது உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அவர் சித்தப்படி செய்வார். உங்கள் விசுவாசத்தின்படி செய்வார். பெற்றுக்கொள்ளுங்கள். 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 சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. ஆண்டவரே, சோர்வோடு வந்த ஜனங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், பேசினதற்காக ஸ்தோத்திரம், உடைய கரங்களை நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம், ரத்தாம்பர சிவப்பான பாவத்தை ஒவ்வொருவருக்கும் மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம், விசுவாசித்து ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம், நெருக்கங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம், சந்தோஷத்தை சமாதானத்தை கிருபையாக இவர்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் உடைய சமூகத்திலே காத்திருந்து அவரவர்களுக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை அவரவர்களே பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி இந்த ஜனங்களுக்கு, இதை சூழ வாழ்கிற ஜனங்களுக்கு உயிருள்ள சாட்சிகளால் இவர்களை பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி